Stepstone presenting Vira, truly independent AI homes, 0% no other charges. போரூருக்கே இது புதுசு. at காட்டுப்பாக்கம் போரூர். வருமான வரி என்பது வருமானத்தில் பாதியை கூட வருமான வரி கட்டுவது. நீங்கள் பல நடிகர்கள் பார்த்தீங்கன்னா வருமான வரி பல வழக்கு நிலுவையில் இருக்கும். வர்ற வருமானத்தை வரி கட்டினா ஏன் வழக்கு இருக்குது. பாதி இப்போ சம்பள பணத்தில் பாதியை வெள்ளையாகவும் பாதி கருப்பாகவும் வாங்குவது தான் சினிமாக்காரனுடைய பழக்கம். ஒரு 25 கோடி ரூபா உங்களுக்கு சம்பளமாக நாங்கள் வருமான வரி கட்டுற மாதிரி நாங்கள் கணக்கு அமைச்சோம். எங்கே அந்த சினிமா கம்பெனியில். அப்போ சினிமா கம்பெனியில் 25 கோடினா கமல் 100 கோடி வந்து வரி கட்ட முடியாது. சரி, 8வது வரைக்கும் படிச்சிருக்கிற ஒரு கலைஞன். இந்த கலைஞனுக்கு நாடாளுமன்றத்தில் என்ன வேலை? இது கலைக்கான சீட்டு கிடையாது, இது அரசியலுக்கான ஆசனம். இப்போ யாருக்கு சீட் கொடுத்துருக்கணும்? வைகோவுக்கு ஒரு சீட் கொடுத்துருக்கணும். வைகோவுடைய தேவை நாடாளுமன்றத்திற்கு தேவை. தமிழ்நாட்டுடைய பிரதிநிதியாக மோடியை எதிர்த்து சண்டை பிடிக்கக்கூடிய நபர். ரஜினி ஒரு நாள் பூரா வருமான வரி நுங்கம்பாக்கம் அலுவலகத்தில் ஒரு நாள் பூரா காத்திருந்தார். அங்கே இருக்கக்கூடிய உதவி இயக்குநர்கள், அங்கே இருக்கக்கூடிய வருமான வரித்துறை அதிகாரிகள் நடிச்சு காமி, பாடி காமி, இப்படியெல்லாம் வேலை வாங்கிட்டு இருந்தாங்க. காலையில் 10 மணிக்கு போனவர் 5 மணி வரைக்கும். இதெல்லாம் வரலாறு உண்டு. ஆக இவர்களை பொறுத்தவரை அத்தனையுமே பாதி ஒயிட்டு பாதி கருப்பு தான். தயாரிப்பு நிறுவனங்களே பாதி கருப்பு பாதி வெள்ளை தான். ஃபைன் டைம் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சிங். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம். வணக்கம். சமீபத்தில் ராஜ்யசபா எம்பி பதவிக்கான அந்த வேட்புமனு தாக்கலின் போது கமல் அவர்கள் தன்னுடைய சொத்து மதிப்புகளை வந்து தாக்கல் பண்ணியிருக்காரு அஃபிடேவிட்ல. அதுல குறிப்பிட்டிருக்கிறது என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 350 கோடி சொத்து இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு 50 கோடி ரூபாய் கடன் இருக்கு அப்படிங்கிறது வந்து குறிப்பிட்டிருக்காரு. விலை உயர்ந்த கார்கள் எல்லாமே வந்து இருக்கு. அப்படி இருந்தும் இவருக்கு இவ்வளவு பெரிய கடன் இருக்கா அப்படிங்கிற இதுல மக்களுக்கும் ஒரு பயங்கரமான ஒரு கேள்வி இருக்கு. உங்களுடைய கருத்து என்ன சார்? இல்ல, சினிமா நடிகர்களை பொறுத்தவரை நீங்க எப்பவுமே அரசியல்வாதியாக மாறுகிற பொழுது நீங்க கடன்காரராகவே வெளி உலகத்துக்கு ஒரு பிரமையை ஏற்படுத்துவார்கள். ஏன்னா நீங்க எவ்வளவு பெரிய நடிகராக இருந்தாலும் வருமான வரி என்பது வருமானத்தில் பாதியை கூட வருமான வரி கட்டுவதில்லை. நீங்க பல நடிகர்கள் பார்த்தீங்கன்னா வருமான வரி பல வழக்கு நிலுவையில் இருக்கும். வர்ற வருமானத்தை வரி கட்டினா ஏன் வழக்கு இருக்கு. நீங்க இப்போ முழு நடிகர்களும் பாதி இப்போ சம்பள பணத்தில் பாதியை வெள்ளையாகவும் பாதி கருப்பாகவும் வாங்குவது தான் சினிமாக்காரனுடைய பழக்கம். முழு பணத்துக்கு யாரும் வரி கட்டுவதே இல்லை. வருமான வரி ஏய்ப்பாளர் தான் எல்லா சினிமா நடிகரும். சினிமா கம்பெனியே வரி ஏய்க்கும். சினிமா கம்பெனி வரி ஏய்க்கும் போது சினிமா நடிகனும் வரி ஏய்ப்பான். இப்போ சினிமா கம்பெனி என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுக்கு நீங்கள் 100 கோடி ரூபாய் சம்பளம் கேட்குறீங்க, 100 கோடி ரூபாய் நாங்கள் பிளாக்கில் கொடுத்து கணக்கு காமிக்க முடியாது, நாங்கள் அதுக்கு வரி கட்டணும். அப்போ ஒரு 25 கோடி ரூபா உங்களுக்கு சம்பளமாக நாங்கள் வருமான வரி கட்டுற மாதிரி நாங்கள் கணக்கு காமிச்சிடணும். எங்கே? அந்த சினிமா கம்பெனியில். அப்போ சினிமா கம்பெனியில் 25 கோடினா கமல் 100 கோடி வந்து வரி கட்ட முடியாது இல்லையா? அப்போ நீங்கள் உதாரணத்துக்கு இப்போ அரசியல் கட்சி தலைவர், சினிமா நடிகர் 1 கோடி ரூபாய் ஒரு கூட நடிக்கிற நடிகைக்கு ஒரு நெக்லஸ் வாங்கி கொடுத்ததாக ஒரு ரசீதை எடுக்கிறாங்க ஒரு நடிகர் வீட்டில். இப்போ நடிகர் இப்போ ஒரு தலைவராக வந்திருக்கு. அப்போ அங்கே போய் நடிகை வீட்டில் போய் ரைடு பண்ணுறாங்க. அந்த 1 கோடி ரூபாய் நெக்லஸ் கிடைக்குது. இது இது வரி எங்கே, பில் அங்கே? அது பாரு எனக்கு அவர் கொடுத்தாரு, அவரை போய் விசாரிச்சுங்க. அப்போ அங்கே பில்லு இருக்குது. அந்த பில்லு 1 கோடி ரூபாய். 1 கோடி ரூபாய்க்கு யார் வரி கட்டினா? நடிகை அன்பளிப்பு வாங்கின நடிகை வரி கட்டிச்சா, இல்ல அந்த நடிகர் வரி கட்டினாரா, நடிகர் வாங்கிய கடை வரி கட்டிச்சா? இப்படி ஒரு கேள்வி வருதா இல்லையா? 3 பேருமே பிளாக், 3 பேருமே. ஆமா. ஆனால் இப்போ கமலஹாசனுடைய அரசியலும் அப்படித்தான் இருக்கு. திமுகவில் இப்போ நாடாளுமன்ற உறுப்பினராக
அவர் இப்போ நாடாளுமன்ற உறுப்பினராக பதவி வைக்க போகிறார். இந்த பதவி வைகோவை தவிர்த்து விட்டு கமலஹாசனுக்கு திமுக கொடுக்குது. கமலஹாசன் சினிமா பிரபலம் திமுகவுக்கு தேவைப்படுகிறது. தன்னுடைய மகனுக்கு வருங்கால அரசியலுக்கு சினிமா பிரபலங்கள் தேவைப்படுகிறது. ஆனா வைகோ அரசியல் பிரபலம் தான், பெரிய நாடாளுமன்றவாதி. நீங்க ஸ்டாலினுடைய அப்பா கருணாநிதியால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு பெரிய பார்லிமெண்ட் டைகர். அந்த டைகருக்கு இப்ப சீட்டு இல்லை. இப்ப யாருக்கு சீட்டு இருக்கு? ஒரு திரைப்பட நடிகன், 5வது வரை படித்திருக்கிற ஒரு கலைஞன், 8வது வரைக்கும் சரி 8வது வரைக்கும் படித்திருக்கிற ஒரு கலைஞன். இந்த கலைஞனுக்கு நாடாளுமன்றத்தில் என்ன வேலை? இது கலைக்கான சீட்டு கிடையாது, இது அரசியலுக்கான ஆசனம். அண்ணா நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தார். அந்த சீட்டை முரசொலி மாறன் கொடுத்தார். முரசொலி இப்படி திமுக வரலாறுகளில் பல அரசியல் தலைவர்கள், சம்பத், ஈவிகே சம்பத், அப்போ சம்பத் பேசினா நேரு அமர்ந்து குறிப்பெடுத்து கொண்டு இருப்பார். இதெல்லாம் தான் நாடாளுமன்ற வரலாறு. இப்ப கமல் பேசினா அவருக்கே புரியாது. ஒரு கருத்தை 2 வகையா, ஏன்னா இப்போ மன்னிப்புங்கிற வார்த்தை, இந்த மன்னிப்புங்கிற வார்த்தைக்கு பெரிய வரலாறு இருக்கு. கமல் மன்னிப்பு, அன்பு மன்னிப்பு கேட்காதுங்கிறாரு. யார் அன்பு? எதற்கு அன்பு? அன்பு மன்னிப்பு கேட்காதுன்னா இதை கர்நாடகாரன் குழம்பி போய் போனதை நிறுத்திட்டான். கர்நாடகாரனை அன்பு மன்னிப்பு கேட்காதுங்கிறாரு. ஏன் கர்நாடகாரனுக்கு அன்பு இல்லையா? இவர்கிட்ட மட்டும் தான் அன்பு, மொத்த குத்தகைதாரரா? அப்போ அவருக்கு எந்த அரசியல் அறிவும் தெரியாது. 4% ஓட்டை திமுகவில் அடமானம் வைத்து நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகிறார். அதுதான் அவருடைய தகுதி. இந்த கலைஞனுக்கு, நீ கலைஞன், அதுல மாற்று கருத்து இல்லை, ஆனா தலைவன் இல்லை. திமுக இப்ப யாருக்கு சீட் கொடுத்துருக்கணும்? வைகோவுக்கு சீட் கொடுத்துருக்கணும். வைகோவுடைய தேவை நாடாளுமன்றத்திற்கு தேவை. தமிழ்நாட்டுடைய பிரதிநிதியா மோடியை எதிர்த்து சண்டை பிடிக்கக்கூடிய நபர், ராஜீவ்காந்தி எதிர்த்து அரசியல் பண்ணிய நபர். ஈழத்தமிழர் பிரச்சனையில பேசிட்டு இருக்கும். இப்ப ஈழத்தமிழர் பிரச்சனை பேசி கொண்டு இருக்கும் போது ராஜீவ்காந்தி கிளம்பி போறார். மிஸ்டர் ராஜீவ்காந்தி எனக்கு பதில் சொல்லிட்டு அப்புறம் அவை விட்டு வெளியே போகணும். அவையில உட்கார்ந்து ஒரு 100 ஆண்டு காலம் வரலாறு உள்ள காங்கிரஸ் கட்சியினுடைய பிரைம் மினிஸ்டர் ராஜீவ்காந்தி நாடாளுமன்றத்தில் அமர்ந்து பதில் சொல்ல வைத்தவர் வைகோ. இப்ப அவருக்கு சீட்டு இல்லாம யாருக்கு சீட் கொடுக்குறாங்க? கமலஹாசனுக்கு. இப்ப வைகோவின் இடத்தை கமலஹாசன் நிரப்புவாரா? இப்படி ஒரு கேள்வி இருக்கா இல்லையா? வைகோவினுடைய இடத்தை திமுகவுக்காக கமல்ஹாசன் நிரப்புவாரா? இப்படி ஒரு கேள்வி இருக்கு. கண்டிப்பா நிரப்ப மாட்டார். ஆனாலும் திமுகவுக்கு ஒரு சினிமா பிரபலத்தினுடைய கிளாமர் தேவைப்படுகிறது. திமுக எப்படி ஆகி போச்சு? சித்தாந்தங்கள், தத்துவங்கள், புத்தகங்கள், அண்ணா, பெரியார் இதெல்லாம் தாண்டி இப்ப சினிமா பிரபலங்கள் தேவைப்படுகிறது. சினிமா பிரபலம் தேவைப்படுகிற காரணத்தினால அவர் இப்ப நாடாளுமன்ற உறுப்பினராக டெல்லிக்கு போக போற இந்த நபர் இப்போ தன்னுடைய சொத்து மதிப்புல 305 கோடி ரூபாய் கொடுத்துருக்காரு. உங்க கடன் நிறைய இருந்து உண்மைதான். அரசியலுக்கு வருவதற்கு முன்பு ஆந்திரா பேங்க்ல பல கோடி கடன் இருந்ததெல்லாம் உண்மைதான். ஆனால் அதெல்லாம் அரசியல்வாதிகளுடைய தயவால் அத்தனை கடனும் அடைக்கப்பட்டு விட்டு பிக் பாஸ்ல வந்த வருமானம், விக்ரம் வந்த வருமானம் எல்லாம், ஏன்னா 21 தேர்தல் அவர் கொடுத்துருக்க அஃபிடவிட்டுக்கும் இப்போ கொடுக்குற அஃபிடவிட்டுக்கும் பல கோடி வருமானம் வந்ததாக காமிக்கிறார். வரி கட்டியிருப்பார் நம்புவோம். ஆனால் 4 வருஷத்துல, ஆமா, இதுல சினிமாவில் சம்பாதித்ததை விட அரசியலில் சம்பாதித்ததான் அதிகம். நான் சொல்றேன், அரசியல் சம்பாதித்ததான். இன்னும் அவங்க அதிகாரத்துக்கு எப்பதானே போறாங்க, அதுக்குள்ள எப்படி அதெல்லாம் இல்ல. அப்படி இது ஒரு வகையான அரசியல், இது ஒரு வகையான அரசியல். திமுக பக்கம் சேராத, அதிமுக பக்கம் சேராத, தனியார் இல்லை, உனக்கு பல பெட்டிகள் வரும். இது தமிழ்நாட்டில் பல கட்சிகள் செஞ்சிட்டு இருக்கு. எப்போ 90களிலிருந்து பல கட்சிகள் செஞ்சிட்டு இருக்கு. நான் கட்சி பிரிச்செல்லாம் சொல்ல விரும்பல, மக்களுக்கு தெரியும். 96
ஜெயலலிதா எம்ஏஎம் ராமசாமி செட்டியார் மூலம் பல கோடிகளை ஒரு கட்சி கொடுத்து அனுப்பிச்சார். ஒரே டிமாண்டே திமுகவோட சேர்ந்துடக்கூடாது, திமுக வலிமையாகி விடக்கூடாது, தனியார் நில்லுங்க. அந்த கட்சிக்கு யார் கட்டளையிடுறா? ஜெயலலிதாவுடைய பெட்டி கட்டளையிடுகிறது. இதுதான் தமிழ்நாட்டு அரசியல். நீங்க ஒரே கட்சி, அப்பா ஒரு கட்சி கூட்டணி பேசுறாரு, மகன் ஒரு கட்சி கூட்டணி பேசுறாரு, அதிமுக தன்னுடைய கூட்டணிக்கு வர சொல்லி 300 சிஏ கொடுக்குது. அதை கொண்டு போய் ஒரு பக்கம் இறக்கி வைக்கிறாரு சிவி சண்முகம். இன்னொரு பக்கம் மாப்பிள்ளை, ஒரு ஆளுங்கட்சியினுடைய மாப்பிள்ளை, அவர் ஒரு 100 கோடி ரூபா கொடுக்குறாரு. நீங்க அந்த பக்கம் அதிமுக பக்கம் சேர்ந்துடக்கூடாது, தனியாக நில்லுங்க. அதிமுக பக்கம் உங்க ஓட்டு போச்சுன்னா இங்க அதிமுக ஜெயிச்சிடும், நாங்க ஜெயிக்கணும், நீ தனியார் நில்லுன்னு ஒரு 100 கோடி. அகில இந்திய கட்சி பிஜேபி எங்களோட கூட்டணி சேருன்னு அவங்க ஒரு 100 கோடி. இப்படி எதிர்கட்சி, ஆளுங்கட்சி, எதிரி கட்சி, கூட்டணி கட்சி எல்லாத்தையும் பணம் வாங்குற அரசியல் தமிழ்நாட்டில் இருக்கு. அப்போ 21 தேர்தலில் கடனாக இருந்த கமல்ஹாசன் இப்போ எப்படி 305 கோடி ரூபா கணக்கு அமைச்சிருக்காரு. 305 கோடினா நான் குறைவாக சொல்கிறேன், இது மாதிரி 3 மடங்கு இருக்கு. 1000 கோடி ரூபாய் அவருக்கு இன்னைக்கு அவருடைய சொத்து மதிப்பு எவ்வளவு? 1000 கோடி. எவ்வளவு இருக்கோ நீங்க அதுல 3ல் 1 பங்கு தான் கணக்கு அமைப்பாங்க. தயாநிதி மாறன் கணக்கு அமைச்சிருந்தார், எனக்கு காரு கூட இல்லை. 26,000 கோடி ரூபாய் சொத்து மதிப்பு அவரு தான். சன் தொலைக்காட்சியினுடைய சொத்து மதிப்பு கலாநிதி மாறன், தயாரிப்பு 2 பேரும் சொந்தமானதான். அவர் என்ன ரிலீஸ் எழுதி கொடுத்துட்டாரா? முரசொலி மாறனுக்கு 2 ஆண் குழந்தை, ஒரு பெண் குழந்தை. இப்ப பெண் குழந்தைக்கு பல குழந்தைகள் இருக்கு. அந்த கலாநிதி மாறனுடைய சகோதரி, நீங்க அந்த அம்மா ஒரு சிறுபான்மை முகமதியரை கல்யாணம் பண்ணி அந்த அம்மா செட்டில் ஆயிடுச்சு அமெரிக்காவில். அந்த அம்மாளுக்கு உண்டான சன் தொலைக்காட்சியோட சொத்து மதிப்பை பல ஆயிரம் கோடி கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. இப்போ பல ஆயிரம் கோடி தயாநிதி மாறனுக்கும் பங்கு உண்டு. தேர்தல் அறிக்கை அவனுக்கு என்ன காமிச்சிருக்காரு? காரே இல்லை, சைக்கிள்ல போறேன். அப்போ இதெல்லாம் ஒரு ஃபார்மாலிட்டி, இதெல்லாம் ஒரு ஃபார்மாலிட்டி தான். கமலை பொறுத்த வரைக்கும் கமலுடைய சொத்து மதிப்பு 1000 கோடிக்கு குறைவாக இல்லை. சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா கமல் அவர்களை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே ஒயிட்ல தான் வாங்குவார், பிளாக்ல வாங்கி அவருக்கு பழக்கம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தானே நிறைய விமர்சகர்கள் குறிப்பிடுறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நேர்மையாக தன்னுடைய வருமான வரி கொண்டு எல்லாத்தையுமே சரியா தாக்கல் பண்ணியிருக்கிறார். இல்லைங்க, அப்படி ஒரு சினிமா நடிகர் இனிமே பிறந்து வரணும். ஒரே ஒரு ஆள் எம்ஜிஆர் தான். ஏன்னா எம்ஜிஆருக்கு பண தேவை குறைவாக இருந்தது, அவருக்கு பண தேவை குறைவாக இருந்தது. 2வது, அவர் படம் அன்னைக்கு சம்பளம் 5 லட்சம் ரூபா. அன்னைக்கு சம்பளம் கடைசி படம் எடுக்கிற காலத்தில் 5 லட்சம் தான் சம்பளம் அவருக்கு. அவர் இந்த காலத்தில் அவர் தான் அவ்வளோதான், அவரை சூப்பர் ஸ்டார். சூப்பர் ஸ்டாருக்கெல்லாம் சூப்பர் ஸ்டார். பூஜை ஓட்டால படப்பெட்டி வித்துரும். அன்னைக்கு டிஸ்ட்ரிப் அவ்வளோ பேர் படம் கொண்டு கொடுத்துருவோம். இன்னைக்கு அப்படி இல்லை. 200 கோடி ரூபாய் சம்பளம் இந்த நடிகர்களுக்கு பூரா. 200 கோடி ரூபாய் சம்பளம். 200 கோடியை நீங்க வரி கட்டின ரசீது காமிக்க சொல்லுங்க. 200 கோடி டாக்ஸ் கட்டியாச்சுன்னு நீங்க அப்படி காமிக்க சொல்லுங்க பார்ப்போம். இருக்காது. விஜய்க்கும் இருக்காது, ரஜினிக்கும் இருக்காது, கமலுக்கும் யாருக்கும் இருக்காது. அத்தனை பேருமே பாதியை வரி கட்டுபவர்கள், மீதியே வரி ஏய்ப்பாளர்கள். இன்கம் டேக்ஸ் அதிகாரி போகாத நடிகர் வீடே இல்லையே. எப்படி சாத்தியம் அது? ரஜினி வீட்டுக்கு போலியா, விஜய் வீட்டுக்கு போலியா? விஜய் எங்க இருந்து கூப்பிட்டு வந்தாங்க? நெய்வேலியிலிருந்து கூப்பிட்டு வந்தாங்க, காரு பின்னாடி டிக்கில் உட்கார வச்சு. ஏன், என்ன காரணம்? ரஜினி ஒரு நாள் பூரா வருமான வரி நுங்கம்பாக்கம் அலுவலகத்தில் ஒரு நாள் பூரா காத்திருந்தார். அங்க இருக்கக்கூடிய உதவி இயக்குநர்கள், அங்க இருக்கக்கூடிய வருமான வரி அதிகாரிகள் நடிச்சு காமி, பாடி காமி, இப்படியெல்லாம் வேலை வாங்கிட்டு இருந்தாங்க. காலையில் 10 மணிக்கு போனவர் 5 மணி வரைக்கும். இதெல்லாம் வரலாறு உண்டு. ஆக இவர்களை பொறுத்தவரை அத்தனையுமே பாதி ஒயிட்டு பாதி கருப்பு தான். தயாரிப்பு நிறுவனங்களே பாதி கருப்பு பாதி வெள்ளை தான். இப்போ மஹேந்திரா பொலிரோ, BMW, அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா லெக்ஸஸ், பென்ஸ், இது மாதிரி கார்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப விலை உயர்ந்த கார்கள். கிட்டத்தட்ட ஒரு
சிலர்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கோடிகளில் போட்டாதான் அந்த கார்லாம் வந்து வாங்க முடியும் அப்படிங்கிற சுச்சுவேஷன்லாம் கூட வந்து இருக்கு. பல லட்சங்கள் தேவைப்படும். அதாவது நீங்க டியூ கட்டணும்னா கூட சில பல லட்சங்களை கொண்டு போய் கொட்டினாதான் அவங்க வந்து அந்த காரை கொடுப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவருக்கு 50 கோடி கடன்னா யாருமே கொஞ்சம் நம்பும்படியா இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய வந்து சொல்றாங்க. இல்லைங்க, நீங்க அவங்கெல்லாம் கார் டியூவில் எடுக்கிற ஆட்களே அல்ல. நீங்களும் நானும் தான் 5 லட்ச ரூபா காரை செகண்ட் எங்காவது கிடைக்குமா, அதுக்கும் டியூ கிடைக்குமான்னு அலைவோம். செகண்ட் நல்லா கேட்டுங்க. அவர் வைத்திருக்கிற கார் கராச்சிக்கு போனால் 5 லட்ச ரூபா பில் ஆகும். எவ்வளோ ஆகும் தெரிஞ்சுக்கங்க. 5 லட்ச ரூபா அவர் வச்சிருக்கிற அந்த லெக்ஸஸ் கார் இருக்குல்ல, லெக்ஸஸ் கார் நீங்க 3 மாதத்துக்கு ஒரு முறை நீங்க எங்க போச்சுன்னா கராச்சிக்கு போச்சுன்னா எவ்வளவு பில்லு? 5 லட்சம் ரூபா. ஆமா, நம்ம 3 லட்ச ரூபாய் கார் வாங்கி அதில் 2 லட்ச ரூபாய் ஃபைனான்ஸ் போடுறோம் நடுத்தர மக்கள். ஆனா இவர்கள் நீங்க ஒரு காரை மெயின்டைன் பண்றதுக்கு எவ்வளவு வேணும்? 5 லட்ச ரூபா வேணும் கராச்சிக்கு போறது. அப்போ இந்த கடன் என்பது மக்களிடம் அனுதாபங்களை பெறுவதற்காக ஒரு அறிக்கையாக அது பார்க்கப்படுகிறத தவிர, முதலமைச்சர் அப்பாயின்மெண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு வண்டி வாகனம் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. ஆமா, எடுத்து பாருங்க. நீங்க ஒரு கார் ஓடல. ஆனா அவர்கிட்ட வாசல்ல வாயில் காப்போனாக இருக்கிற எடுபடியா இருக்கிற இந்த ரத்தீஷ் போன்ற இளைஞர்கள் எல்லாம் நீங்க எவ்வளவு கார் வச்சிருக்கான்? 5 கோடி ரூபாய் கார் வச்சிருக்கான். எடுபடி காரே கிட்டத்தட்ட நீங்க சொல்ற பார்த்தா ஒரு கப்பல் மாதிரி இருக்கும். ஆமா, 5 கோடி ரூபாய் குறைவாக. நீங்க இப்ப கமல் ரஜினி எல்லாம் அந்தஸ்து தான் கார். எது அந்தஸ்து தான். ரோல்ஸ் ராய்ஸ், லேண்ட் குரூசர், லம்போகினி, இந்த காரெல்லாம் குறைந்தது 5 கோடி 10 கோடி தான். அது கம்மி காரு விலையே இல்லை. இந்த கார்கள் அவர்களுக்கு ஒரு 5 கார் 10 கார் நிற்கும். எத்தனை காரு? 5 கார் 10 கார். அப்போ இவர்களெல்லாம் கலைஞர்களோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும், யார தலைவர்களாக வரக்கூடாது. இப்போ நீங்க அப்பா மகன் சண்டையில் அன்புமணி பார்த்தீங்கன்னா 130 கோடி முதல் 150 கோடி ரூபாய் அந்த வீடு, சௌமியா பேர்ல அந்த வீடு இருக்கு. அப்போ 150 கோடி ரூபாய் வீடுகளில் வசிக்கக்கூடியவர்கள் எப்படி அழுக்கு சட்டை போட்டுட்டு கூலி வேலை செய்கிறனுடைய தலைவனா தலைவி எப்படி இருக்க முடியும்? அந்த 150 கோடி ரூபாய் வீடு எங்க இருக்கு? சென்னை பனையூர்ல, ஈசிஆர்ல. விஜயுடைய பனையூர் வீடு 150 கோடி ரூபாய் வீடு. இது சாதாரணம். நீங்க திமுக இருக்கக்கூடிய சின்னவருடைய நண்பர் வட்டாரத்தில் இருக்கக்கூடிய ரத்தீஷ், விக்ரம் ஜூஜு, ஆகாஷ் பாஸ்கர், கேசவ பெருமாள், இவர்களுடைய கெஸ்ட் ஹவுஸ் 50 கோடி ரூபாய். எவ்வளவு? 174. எங்க 5 நட்சத்திர ஹோட்டல் இருக்குல்ல, லீலா பேலஸ், எம்ஆர்சி கார்டன், அங்க 3000 ஸ்கொயர் ஃபீட் கெஸ்ட் ஹவுஸ். வீடு கிடையாது. வீடு 300 கோடி ரூபாய் வீடு. அது எங்க? கடற்கரை ஒட்டி. இது பொழுது போகாமல் நண்பர்களை சந்திப்பதற்காக வருகிற வீட்டுக்கு 174 வீடு எவ்வளவு? 50 கோடி ரூபாய். இதுதான் இவர்கள் தான் மக்கள் தலைவர்கள். மக்களுக்கான அண்ணா சொன்னார், நாங்கள் எல்லாம் தெருவோரத்து மக்களுடைய பிரதிநிதிகள், வி ஆர் ரெப்ரசன்டேட்டிவ் மேன் ஆஃப் ஸ்ட்ரீட், பார்லிமெண்ட்ல பேசினார். இந்த தெருவோரத்து மக்களுடைய பிரதிநிதிகள் பூரா எப்படி இருக்கான்? டவுசர் பாய்ஸே 50 கோடி ரூபாய் கெஸ்ட் ஹவுஸ் வச்சிருக்கான், 300 கோடி ரூபாய் வீடு கட்டுறாங்க. அப்போ கமலஹாசனை பொறுத்த வரைக்கும் அதே கல்ச்சர் தான். திமுகவில் அவர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆவதற்கு முன்பு அவர் காண்பித்த 305 கோடியை 3ஆல் பெருக்கிக் கொள்ளுங்கள். 1000 கோடி ரூபாய்க்கு சொத்து உள்ளவர்கள் தான் திமுகவில் நாடாளுமன்ற உறுப்பினராக முடியும் என்பதுதான் இந்த அபிடவிட்டினுடைய சாராம்சம். இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்கள். நன்றி, வணக்கம்.